வணக்கம். 1947 சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நம்ம நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் 40-50 ஆண்டுகள் முதற்கொண்டு ஆண்டுட்டு ஒரே கட்டத்தில் 20-25 மாநிலங்கள் ஆண்ட கட்சியானது இன்னைக்கு வெறும் 4 மாநிலங்களாகவும் பாராளுமன்றத்தில் வெறும் 44 சீட் உடையதாகவும் குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு அந்த கட்சியோட தலைவராக இருக்கிற ராகுல் காந்தின்றது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. மோடி மற்றும் பிஜேபியின் வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்க முடியாமல், மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு சம்பாதிக்க முடியாமல் மிகப்பெரிய பொய்யுரைகளை கடந்த 2 வருஷமாக ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியின் இயந்திரங்களும் அதன் சார்பான ஊடகங்களும் பரப்பி வருகின்றன. இந்த பொய்கள் இப்போ எந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் மாணவர்கள் மாணவியர்களோட உரையாடும் போது கூட அப்பட்டமான பொய்யுரைகளை கூறுற அளவுக்கு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு வந்துருச்சு. முதல்ல கல்லூரி வளாகங்களில் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்ததுக்கப்புறம் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை நடத்தக்கூடாது அப்படின்னே ஸ்ட்ரிக்டாக லாஸ் இருக்கும்போது அதை மீறி இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்குன்றதே முதல் சர்ச்சை. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொள்கிற நிகழ்வில் அப்பட்டமான பொய்யுரைகளை உரைப்பது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற கேள்வி இப்போ எழுது. இப்போ இந்த உரையாடலின் போது ராகுல் காந்தி சொல்கிறாரு, ஒரு மாணவி அவங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க, பிரதமர் நரேந்திர மோடியை நீங்கள் பாராளுமன்றத்தில் எதுக்காக கட்டிப்பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்றது இப்போ பார்க்கலாம். Hello sir. So this is a question that comes from the Light Music Club, as Nora said. So why did you hug Modi, sir? No, because I saw, see, love is the foundation. Love is the foundation of every religion, whether it's Hinduism, Islam, Christianity, Sikhism, Jainism, Buddhism. The foundation is love. Okay? And I was sitting in Parliament House and I was watching the Prime Minister give a speech. And I have no anger towards the Prime Minister. I don't have animosity or hatred towards the Prime Minister. And I could see that the Prime Minister was very angry. And he was speaking about me and the Congress party and about how we had done nothing and about how we were filthy. And my father was a horrible person, my mother was a horrible person, my grandmother was, he was going on that line. And inside me, I was feeling affection for him. I was feeling affection that this man is not able to see the beauty of the world. That he is so angry, that he is not able to see the beauty of the world. And so I thought that at least my part, my side, I should show him affection. Because see, you know the people who don't have affection towards others, you know the reason? Because they have not been loved. So the truth is that the Prime Minister, unfortunately, for whatever reason, did not have the type of love that he should have had. And that is why he generates this anger. So I genuinely feel love for the Prime Minister. No, you're laughing, but I genuinely do. I'll tell you. இந்த பதில் பிரகாரம் மோடி அவர்கள் ராகுல் காந்தி உட்கார்ந்திருக்கும்போது மிக கோபமாக பேசினதாகவும், ராகுல் காந்தி அவர்களோட குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் ரொம்ப தாக்குனதாகவும், அவர் மேலே அந்த வெறுப்பு பார்த்து அவரால் கண்ணு பார்த்து கூட பேச முடியாத அளவுக்கு வெறுப்பு இருந்ததுனால அன்பை போதிக்கிறதுக்காக நான் போய் நரேந்திர மோடி அவர்களை கட்டிப்பிடிச்சேன் அப்படின்ற ஒரு பதில் அந்த மாணவிக்கு திரு ராகுல் காந்தி கொடுக்குறாரு. இது எந்த அளவுக்கு அப்பட்டமான சுயநினைவு இல்லாத ஒரு பதில்ன்றது நம்மளுக்கு கிட்ட இருக்கிற தரவுகள் பற்றி பார்த்தா தெரியும். இவர் சொல்கிற அந்த பாராளுமன்ற நிகழ்வில் மத்தியானம் 2:07 மணிக்கு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் அவர்களை கட்டிப்பிடிக்கிறார். 2:07க்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்களோட ஸ்பீச் நடக்குது. ஸ்பீச் முடிஞ்ச உடனே இந்த செயல் செய்கிறாரு. அந்த ஸ்பீச்சுக்கு முன்னாடி பிரதமர் பேசவே கிடையாது.
மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பேசிட்டு இருந்தாங்களே தவிர பிரதமர் அந்த டைமில் பேசவே கிடையாது. அதே நாள் நைட்டு 9:15 தான் பிரதமர் பேச ஆரம்பிக்கிறாரு, 10:30 மணி வரைக்கும் பேசுகிறாரு. இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு, மோடி பேசும்போது அவர் கண்ணில் வெறுப்பு இருந்தது, அவர் பொய்ய சொன்னார், என் குடும்பத்தை திட்டினாரு, அதனால் அன்பு போதிக்கிறதுக்காக நான் போய் கட்டி பிடிச்சன்றது எவ்வளோ ஒரு பொய்யான விஷயம், எவ்வளோ ஒரு போலியான தகவல். இவர் அந்த பாராளுமன்றத்தில் நடந்த நிகழ்வு கூட ஞாபகம் இல்லாமல் இப்படி நாடகத்தன்மையோடு ஒரு பொய்யை சொல்கிறாங்கன்னா அதை கை கட்டி ரசிக்கிறதுக்கும் கூட்டம் இருக்கின்ற பட்சத்தில் அது உண்மை என்னன்றது சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது. ரெண்டாவது, இதே நிகழ்வில் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. அதாவது டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு நிகழ்வுக்கு பிறகு அதன் மூலமாக பொதுமக்கள் எல்லாம் பேங்க்கில் செலுத்தப்பட்ட தொகையை தூக்கிட்டு விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மெகுல் சோஸ்கி, அனில் அம்பானி போன்ற பல்வேறு பெருமுதலாளிகள் நாட்டை விட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை. Finally, have you heard of a man called Nirav Modi? You heard of him? Have you heard of a chap called Anil Ambani? You heard of him? Mehul Choksi, Vijay Mallya? Now, what's common about all these people? They all left the country, yeah. And they took thousands and thousands of crores of rupees of Indian people's money. See, the money you gave or your parents gave in demonetization to the banking system, Mr. Narendra Modi gave to Nirav Modi. அதாவது இதில் என்ன கொடுமைன்னா, விஜய் மல்லையா அவர்களுக்கு 2010-11 வரைக்கும் கிட்டத்தட்ட 9,000 கோடி கடன் கொடுத்ததே காங்கிரஸ் அரசாங்கம் தான். டிமானிட்டைசேஷன், அதாவது பண மதிப்பிழப்பு நடந்தது 2016 வருஷம் நவம்பர் மாதம். ஸோ இந்த கட்டங்களில் இவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட லோன்கள்லாம் முடிஞ்சு 4-5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வாங்கி அந்த பணத்தை லோனாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பொய்யுரை. விஜய் மல்லையாவோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9,000 கோடி லோன் வாங்கிட்டு அவர் ஓடி போயிருக்காருன்னா, இன்றைக்கி அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட 11,800 கோடி மதிப்புடைய விஜய் மல்லையாக்கின் சொத்துக்களை ஏலம் விட்டு ட்ரெஷரியில் ஆட் பண்ணியிருக்காங்க. விஜய் மல்லையாவை எக்ஸ்ட்ராடிக்ட் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு யுனைடெட் கிங்டம் அரசாங்கமும் ஒத்துழைப்பு தந்துட்டுருக்கு. கூடிய விரைவில் அவர் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுவார்ன்ற தகவல் எல்லாருக்கும் தெரியுது. அவருமே பயந்துக்கிட்டு நான் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயந்த நிலையில் இந்த அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு பயத்தினால தான் வராமல் இருக்கார். அதே மாதிரியே நீரவ் மோடி விஷயத்திலையும் இந்த கடன்கள் அனைத்துமே கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் அரசாங்கம் தான். ராகுல் காந்தி அவர்களும் நீரவ் மோடிக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு. 2013 வருஷம் கடைசி காலகட்டத்தில் இம்பீரியல் ஹோட்டலில் நீரவ் மோடியை சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. பேசினதுக்கு அப்புறமா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் அதிகப்படியான லோன் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. நீரவ் மோடிக்கிட்டேயும் அவர் வெளியே தப்பிச்சு போயிட்டதுனால அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே முடக்கப்பட்டு வருது. கடைசி தரவுகள் படி பார்த்திங்கன்னா 2018 அக்டோபர் 1 637 கோடி ரூபாயோட மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. 2018 பிப்ரவரி 24 வாக்கில் 523 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள். அக்டோபர் 25, 2018 255 கோடி மதிப்புள்ள சொத்து. 2018 நவம்பர் 6 56 கோடி மதிப்புள்ள சொத்து. 2019 பிப்ரவரி 26, அதாவது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 147 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1600 கோடிக்கு மேலே ஏற்கனவே கைப்பற்றப்பட்டிருக்கு. மீதி சொத்துக்கள் பல்வேறு நிலையில் இருக்குது. ஆக மாணவிகள் மத்தியில் உரையாற்றும் போது இந்த பொய்யுரைகளை எடுத்ததே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு மீறின செயலாகும். இதன் மூலமாக அவர் மேலே வழக்கு தொடுக்கிற அளவுக்கு கூட முகாந்திரம் இருக்குன்ற பட்சத்திலையும் பல்வேறு இடங்களில் கூறக்கூடிய பொய்யுரைகளை ஒரு வருங்கால சந்ததியினர்னு சொல்லக்கூடிய மாணவிகள் மத்தியில் அப்பட்டமான பொய், சுத்தமாக 1% கூட உண்மை இல்லாத பொய்யை எடுத்துரைப்பவர் நாளைய பிரதமராக வரணும்னு ஆசைப்படுறது மக்களாகிய நாம தான் முடிவெடுக்கணும். அவர் அந்த பதவிக்கு தகுதியானவரா இல்லையா அப்படின்றத.